guys, welcome back to our channel. ஸோ இப்போ நம்ம வந்து டேட்டா வேர்ஹவுஸ் ஆர்கிடெக்சரை பற்றி வந்து பார்க்கலாம். மெயினாக அதில் ரெண்டு அப்ரோச் இருக்குது. ஒன்று வந்து டாப் டவுன் அப்ரோச், இன்னொன்று வந்து பாட்டம் அப் அப்ரோச். ஸோ இந்த ரெண்டு அப்ரோச் வந்து இருக்குது. இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் இருக்குது. அது புரிஞ்சிருச்சு அப்படின்னாலே ஹோல் கான்செப்ட்டுமே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து டாப் டவுன் அப்ரோச் பார்க்கலாம். ஸோ டாப் டவுன் அப்ரோச் யார் வந்து டெவலப் பண்ணாங்க அப்படின்னா பில் மோன் அப்படிங்கிறவங்க டெவலப் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் சொன்னேன்ல, அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ அது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இது எப்பயும் போல தான் நம்ம நார்மல் ஆர்கிடெக்சர் மாதிரி தான். ஸோ நம்ம டேட்டா சோர்ஸஸ் எடுக்கிறோம், அந்த ஸ்டேஜிங் ஏரியாவில் ETL ப்ராசஸ் பண்ணிட்டு டேட்டா வேர்ஹவுஸ்க்கு அனுப்புகிறோம். இப்போது அனுப்புன அந்த டேட்டா வேர்ஹவுஸை தான் நம்ம வந்து சப்ஜெக்ட் ஓரியன்டாக, அதாவது டேட்டா மார்ட்ஸாக ஃபோல்டர் வைஸ் நம்ம வந்து பிரிக்கிறோம். ஸோ இது வந்து என்னது டாப் டவுன் அப்ரோச். ஏன்னா எனக்கு வந்து டேட்டா வேர் ஹவுஸ்க்கு போயிட்டு தான் கீழே இந்த மாதிரி ஃபோல்டராக பிரியுது. ஓகேவா? ஸோ இது டாப் டவுன் அப்ரோச். இது அப்படியே தலைகீழ போட்டோம் அப்படின்னா பாட்டம் அப் அப்ரோச். ரைட்? எஸ். இந்த இடத்துல நம்ம அதே மாதிரி டேட்டா சோர்ஸஸ் கொடுத்துருக்கோமா, ETL ப்ராசஸ் பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணுறோம், பண்ணதுக்கு அடுத்து ஒவ்வொரு ஃபோல்டர் வைஸ் பிரித்ததுக்கு அடுத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேட்டா வேர் ஹவுஸ்க்கு லோட் பண்ணுறோம். ஸோ இதுதான் அந்த ஸ்மால் டிஃப்ரென்ஸ். அது நம்ம இங்கே பிரித்ததுக்கு அடுத்து உள்ளே அனுப்புகிறோம், அங்கே அனுப்புனதுக்கு அடுத்து பிரிக்கிறோம் தனியாக. சப்ஜெக்ட் ஓரியன்டுன்னு சொல்கிறேன் இல்லையா, அது என்ன அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரிக்கிறோம். இப்போது ஒரு பெரிய மால் இருக்குது அப்படின்னா கிளாத்ஸ் தனியாக, FMGC தனியாக, மொபைல்ஸ் தனியாக. ஸோ இந்த மாதிரி தனித்தனி ஃபோல்டர்ஸ் வைஸ் நம்ம வந்து பிரித்து வைக்கிறோம், மொத்தமாக போடாமல். ஸோ இதுதான் இதுலையுமே வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து பில் மோன் அப்படிங்கிறவங்க வந்து இது பண்ணியிருப்பாங்க. இது வந்து ETL ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் வந்து இதுவாகும். நமக்கு எக்ஸ்டர்னல் சோர்ஸஸ்லேருந்து இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சோர்ஸஸ்லேருந்து நமக்கு ETL ப்ராசஸ் முடிஞ்சதுக்கடுத்து அதை நம்ம டேட்டா வேர் ஹவுஸ்க்கு லோட் பண்ணுவோம். லோட் பண்ணதை வந்து தனித்தனியாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஃபோல்டர் வைஸ் பிரிப்போம். அதை வச்சு நம்ம டேட்டா மைனிங், அனலிட்டிக்ஸ் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் உங்களுக்கு இந்த இடத்துலேயே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் சோர்ஸஸ், ஸ்டேஜிங் ஏரியா, டேட்டா வேர்ஹவுஸ். இதை வந்து நம்ம ப்ரீவியஸாக 3 வீடியோலையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. திரும்ப அதவே எக்ஸ்பிளைன் பண்ணி போர் அடிக்க விரும்பலை. அதே மாதிரி நீங்கள் பாட்டம் அப் அப்ரோச்சுக்குமே இங்கே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் என்னது டேட்டா சோர்ஸஸ் எடுக்கிறோம், அதை ETL ப்ராசஸ் பண்ணுறோம். பண்ணதுக்கடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேட்டா மார்ட்ஸ் தனித்தனியாக நம்ம வந்து சப்ஜெக்ட் ஓரியன்டாக பிரித்ததுக்கு அடுத்து தான் டேட்டா வேர்ஹவுஸ்க்குள்ளே லோட் பண்ணுறோம். ஸோ அது வந்து டேட்டா மைனிங்க்கு இது பண்ணுறோம். இதை யார் கண்டுபிடிச்சது? ரால்ஃப் கிம்பல்ஸ் அப்படிங்கிறத வந்து இந்த அப்ரோச்சை வந்து டெவலப் பண்ணாங்க. ஸோ இவ்வளோதான் வந்து நமக்கு மேஜராக இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ இதுவுமே நீங்கள் அந்த மாதிரியே வந்து இந்த மாதிரி தான் இந்த ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணாலே இட்ஸ் எனஃப் தான். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டு இதுவுமே பார்த்தாச்சு. டாப் டவுன் அப்ரோச்னாலும் என்ன, பாட்டம் அப் அப்ரோச்னாலும் என்ன. ஸோ அதை நீங்கள் வந்து நார்மல் அப்ரோச்சஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அதில் வந்து இது பண்ணால் போதும், வேறு எதுவுமே கிடையாது அதில். அதுதான் கான்செப்டேவும் கூட. ஓகே. இதில் மெயினாக அதில் பார்க்க வேண்டியது என்னென்னா அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் தான். இதில் ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோன்னா, இது வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் வியூ ஆஃப் டேட்டா, அதாவது ஒரு முறையான கரெக்டான ஒரு டேட்டாஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? அதுக்கடுத்து இது வந்து என்டர்பிரைஸ் வைட் டேட்டா இன்டகிரேஷன். அதாவது இப்போ நமக்கு டேட்டா வேர்ஹவுஸில் டேட்டாஸ் லோட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ அது எந்த கேட்டகரிக்குள்ளேயும் எந்த சப்ஜெக்ட்ஸ்குள்ளேயும் இது ஆகலை அப்படின்னா நம்ம அதுக்கு மேலே நம்ம வந்து ஃபோல்டர்ஸ் வந்து, அதாவது டேட்டா மார்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் அந்த இன்டகிரேஷன் பண்ணுறப்ப. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். அடுத்து வந்து லாங் டேர்ம் பிளானிங் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒரு பெஸ்ட்டு அப்ரோச்சுன்னே சொல்லலாம். இதே ஷார்ட் டேர்ம் பண்ணுறீங்க அப்படின்னா பாட்டம் அப் அப்ரோச் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதை கம்பேர் பண்ணி படிக்காதீங்க, தனித்தனியாக படிச்சுக்கோங்க. நான் டேபிள்ஸ் அப்படி போட்டுட்டேன். இதில் வந்து பாட்டம் அப் அப்ரோச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குயிக் டெலிவரி ஆஃப் த ரிசல்ட். அதாவது நம்ம வந்து சப்ஜெக்ட் வைஸ் பிரித்து வச்சுருக்கோம்ல, ஸோ அதனால் ஈஸியாக வந்து இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைரக்ட் ஆக்சஸ் வந்து நமக்கு இருக்கும். அதுக்கடுத்து இது வந்து இன்க்ரிமெண்ட் டெவலப்மெண்ட்டுக்கும் அண்ட் டெஸ்டிங்க்கும் அலோவ் பண்ணும். அதுக்கடுத்து இதை பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து லோயர் காஸ்ட்டாக இருக்கும். அதிகபட்சமான அமௌண்ட் யூஸ் பண்ண தேவை கிடையாது. எதை அந்த டேட்டா வேர்ஹவுஸை பில்ட் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னதுன்னா அந்த டேட்டா மார்ட்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு காஸ்ட்லியாக இருக்கும். பட் அந்த டேட்டா வேர்ஹவுஸை பில்ட் பண்ணுறதுக்கு காசு கம்மியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அந்த டேட்டா வேர்ஹவுஸை பில்ட் பண்ணுறதுக்கு. ஸோ
அதில் தான் இதில் இருக்க மெயின் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். அண்ட் வந்து இது வந்து லாங்கர் டேர்ம் ஸ்டேக் ஹோல்டர்ஸுக்கு வந்து இதுவாக இருக்கும். அண்ட் வந்து இதில் வந்து இன்கன்சிஸ்டன்ட் டேட்டா வரதுக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவ்வளோதான் வந்து உங்களுக்கு அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.